2026 தேர்தல் மோடிக்கான தேர்தல் கிடையாது. இது யார் சிஎம்? நீங்க லோக்சபா எலெக்ஷனுடைய கண்ணோட்டத்தில் நீங்க அசம்பிளி எலெக்ஷனை பார்க்கவே கூடாது, பார்க்கவும் முடியாது. பார்த்தால் அது அபத்தம். நேற்றைக்கு வந்த அந்த கருத்து கணிப்பு ஒரு டிஷ்யூ பேப்பர் என்ன பொறுத்த மட்டும். என்டிஏல ஏற்கனவே முரண்பட்டு இருந்தவர்கள் உடன்பட்டு உள்ளே வருகிறார்கள். எஸ் எஸ். ஆனால் இந்தி கூட்டல்ல உடன்பட்டு இருக்கிறவர்கள் முரண்பட்டு மோதிக்கொண்டிருக்கிறார்கள். 2026 எலெக்ஷன்ல கிறிஸ்துவ வாக்குகளே இரண்டா பிளவுபடுது. நேற்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களித்தவர்கள் தான் இன்றைக்கு தாவேகாக்கு போறாங்க. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. 2026 ஜனவரிக்கான தி மூட் ஆஃப் த நேஷன் சர்வேயை வெளியிட்டு இருக்கிறது இந்தியா டுடே. சி ஓட்டர்ஸ் எடுத்திருக்கக்கூடிய இந்த சர்வே படி இன்றைக்கு மக்களவை தேர்தல் நடந்தால் என்டிஏவுக்கு 352 தொகுதிகள் கிடைக்கும் என்றும், காங்கிரஸ் தலைமையிலான இந்தி கூட்டணி 182 தொகுதிகளில் மட்டுமே வெல்லும் என்றும் தெரிய வந்திருக்கிறது. இந்த சர்வேயில் லாஜிக்கே பொருந்தாத ஒரு பிரிடிக்ஷனும் உள்ளது. அது தமிழ்நாட்டை பற்றியது. தமிழகத்தில் இந்தி கூட்டணிக்கு 45%, என்டிஏவுக்கு 33%, மற்றவர்களுக்கு 22% கிடைக்கும் என்று சி ஓட்டர்ஸ் இந்தியா டுடேயின் தி மூட் ஆஃப் த நேஷன் கூறுகிறது. மற்றவர்களுக்கான 22%, விஜய் கட்சிக்கு 15% கிடைக்கும் என்கிறது அந்த சர்வே. இதில் லாஜிக்கு முரணான விஷயங்கள் எவை எவை என்பதை பார்ப்போம். ஒன்று, இது மக்களவை தேர்தலை மனதில் கொண்டு எடுக்கப்பட்ட சர்வே. இன்று மக்களவை தேர்தல் நடந்தால் என்கிற பார்வையில் எடுக்கப்பட்டது. இது சட்டப்பேரவை தேர்தலுக்கு பொருந்துமா? இரண்டாவது, 2021 மற்றும் 2024 தேர்தல்களில் இந்தி கூட்டணி ஏறத்தாழ 45% வாக்குகளை பெற்றது. என்டிஏ அரவுண்ட் 40% வாக்குகளை பெற்றது. வரவிருக்கும் தேர்தலை பொறுத்தவரை 2 முக்கியமான அம்சங்கள் உள்ளன. ஒன்று, திமுக அரசுக்கு எதிராக வீசும் அதிருப்தி அலை. 2, விஜய் என்ட்ரி. எனவே களம் பழைய களம் அல்ல, மாறி இருக்கிறது. அப்படி இருக்க முந்தைய தேர்தலில் இந்தி கூட்டணி என்ன பெற்றதோ அது அப்படியே தொடரும் என்பது போலவும், முந்தைய தேர்தலில் என்டிஏ என்ன பெற்றதோ அதை கூட வரும் தேர்தலில் பெறாது என்பது போலவும் சர்வே கூறுகிறது. லாஜிக்கே இல்லாமல் இருக்கிறது. 15% வாக்குகளை விஜய் பெறுவார் என்று கூறுகிறது சர்வே. ஆனால் திமுக கூட்டணியின் வாக்குகள் அப்படியே தொடரும் என்றும் கூறுகிறது. அப்படி எனில் விஜய் பிரிக்கும் வாக்குகளால் திமுகவுக்கு எந்த பாதிப்புமே இல்லை என்று பொருளா? என்ன சொல்ல வருகிறது இந்த சர்வே? இது குறித்து அலச வருகிறார் இந்தியாவின் வெற்றிகரமான கருத்து கணிப்பு நிபுணர்களில் ஒருவரான ஜேவிசி ஸ்ரீராம். வணக்கம் ஜேவிசி ஸ்ரீராம். வணக்கம் சார். நீங்க நிச்சயமா இந்தியா டுடே தி மூட் ஆஃப் த நேஷன் சர்வேயை பார்த்திருப்பீங்க. அதுல தேசிய அளவுல பிஜேபிக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த நம்பர்ஸ் அது மகிழ்ச்சியை தரக்கூடியது. அதே நேரத்துல தமிழகம் தொடர்பான விஷயத்துல அவங்க எங்கேயோ கோட்டை விட்டுருக்காங்களோ அப்படின்னு தோன்றுகிறது. குறிப்பா விஜய்ங்கிற ஒரு முக்கியமான ஃபேக்டர் இங்க வீசிட்டு இருக்கக்கூடிய ரிசன்மெண்ட், இந்த அதிருப்தி அலை, திமுக அரசுக்கு எதிரான அதிருப்தி அலை, இந்த ரெண்டையுமே கணக்குல எடுத்துக்கலையா? இந்த ரெண்டும் டிஎம்கே அஃபெக்டே பண்ணலைங்கிற மாதிரி ஒரு சர்வே கொடுத்திருக்காங்க. 2021-24 தேர்தலில் என்ன ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் டிஎம்கே கூட்டணி பெற்றதோ அது அப்படியே தொடருங்கிறாங்க. அதே நேரத்துல என்டிஏ கூட்டணிக்கு சரிவு என்பது போல காட்டியிருக்காங்க. ஓவராலா இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? வணக்கம் சார். அதாவது யஷ்வந்த் தேஷ்முக் மேல எனக்கு நிறைய மரியாதை உண்டு. ஆனா சில உண்மைகளை இப்ப நான் யஷ்வந்த் தேஷ்முக்கு தான் சி ஓட்டரனுடைய நிறுவனர். அவர் தான் இந்த சி ஓட்டர் கருத்து கணிப்பை கண்டக்ட் பண்றவர். அதாவது நான் எவிடன்ஸோட பேசுறேன்.
மகாராஷ்டிரா தேர்தல் எக்ஸிட் போல் அன்னைக்கு நம்ம வந்து ஜேவிசி போல் டைம்ஸ்னு ரிலீஸ் பண்ணோம். ஆக்சிஸ் மை இந்தியா எக்ஸிட் போல் முடிந்த அடுத்த நாள் ரிலீஸ் பண்ணாங்க. அன்னைக்கே சி ஓட்டரும் ரிலீஸ் பண்ண போறதா சொன்னாங்க. ஆனா அன்னைக்கு ரிலீஸ் பண்ணல. அன்னைக்கு ராத்திரி வந்து டிவி சேனல்ல வந்துட்டு என்னால சீட் ஷேர் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, ஓட் ஷேர் மட்டும் தான் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ரெண்டு கூட்டணினா தேசிய ஜனநாயக கூட்டணின்னு கூறப்படுகிற மகாயுட்டியும் காங்கிரஸ், சிவசேனா, உத்தவ் தாக்கரே மற்றும் சரத்பவார் அடங்கி இருக்கிற மக்கா விகாஸ் அகாதியும் இரண்டு கூட்டணிகளுமே ஒரு 110 இடங்கள் கிட்ட ரெண்டு கூட்டணியுமே வாங்குவாங்க. சீட்டுகளா சமமா வாங்குவாங்க. மீதி இருக்கிற ஒரு 70 சீட்டை வந்து என்னால வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியல, ஏன்னா ரொம்ப ரொம்ப க்ளோஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையை விட்டுட்டார். ஆனா அதே டைம்ஸ் நவுனுடைய சிஸ்டர் சேனல் மிரர் நவுல தேர்தலுக்கு முன்தினம் நானு, ஆக்சிஸ் மை இந்தியாவினுடைய நிறுவனர் பிரதீப் குப்தா, யஷ்வந்த் தேஷ்முக் சி ஓட்டனோட நிறுவனர் 3 பேருமே ஒரு விவாதம் கிடையாது, ஒரு கலந்துரையாடல்ல பங்கேற்று கொண்டோம். அப்பொழுது நான் கிளியர் கட்டா கூறினேன், பிரதீப் குப்தாவும் அவருடைய கருத்தை சொன்னாரு. நாங்க வந்து 2 பேருமே மகா யுத்தி ஜெயிக்கும்னு சொன்னோம். அவர் வந்து இல்ல இந்த மாதிரி தான் இருக்கும், க்ளோஸா இருக்கு, என்னால ப்ரெடிக்ட் பண்ண முடியலன்னு போனார். இது முதல் கருத்து. இரண்டாவது கருத்து, டெல்லி சட்டசபை தேர்தல். டெல்லி சட்டசபை தேர்தலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் தான் மோஸ்ட் பாப்புலர் சிஎம் கேண்டிடேட். அவர் வந்து 45-50% மேல பர்சனல் பாப்புலாரிட்டி அவருக்கு இருக்கு, அதனால அவருக்கு வெற்றி வாகை சூடுறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நான் வந்து எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் அதாவது எலெக்ஷன் முடிஞ்ச அன்னைக்கு நான் ரிலீஸ் பண்ணேன். நான் வந்து 45 இடங்கள் கிட்ட பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட ஒரு ஓட், இவ்வளவு வாக்குகள் பாரதிய ஜனதா கட்சி கிடைக்கும், இவ்வளவு வாக்குகள் ஆம் ஆத்மி பார்ட்டி கிடைக்கும், இவ்வளவு வாக்குகள் காங்கிரஸ் கட்சிக்கு கிடைக்கும், அது பர்சன்டேஜா போட்டா இந்த பர்சன்டேஜ் இந்த பர்சன்டேஜ் இந்த பர்சன்டேஜ், அதுல ஆண்கள் இவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டு போட்டிருப்பாங்க, பெண்கள் இவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டு போட்டிருப்பாங்கன்னு நான் வந்து டைம்ஸ் நவுல 7 மணிக்கு பிரசன்டேஷனா கொடுத்தேன். அதை வந்து நீங்க பேப்பர்ல பார்க்க போறீங்க. இப்ப நீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க அந்த பேப்பர்ல. எது என்னுடைய எக்ஸிட் போல ரிசல்ட் ரெண்டுமே. அடுத்த நாள் இவர் வந்து என்னுடைய நம்பருக்கு க்ளோசர் நம்பர் தான் வந்து இவரும் கொடுத்தாரு, பிரதீப் குப்தா ஆஃப் ஆக்சிஸ் மை இந்தியா. இவர் வந்து நம்பர் என்னால கொடுக்க முடியல, என்னால சீட் ஷேர்ல இருந்து ஓட் ஷேர் கன்வெர்ட் பண்ண முடியல. யஷ்வந்த் தேஷ்முக் சி ஓட்டர் சொல்லிட்டு போயிட்டாரு. ரிசல்ட் வந்தது. உங்க கண்ணுக்கு எழுத்தாப்புல நீங்க பாக்குறீங்க என்னுடைய எக்ஸிட் போல்க்கும் ரிசல்ட்டுக்கும் என்னன்னு. சி ஓட்டர் வந்து அவங்க கொடுக்கவே இல்லை. பீகார் எலெக்ஷன், ரன் அப் டு த எலெக்ஷன், யஷ்வந்த் தேஷ்முக் பிரசாந்த் கிஷோருக்கு 25% 30% பாப்புலாரிட்டி இருக்கு, அவர் தான் நம்பர் 1 சீஃப் மினிஸ்டர் சாய்ஸ் அப்படின்னு தொடர்ந்து டிவி சேனல்கள்ல சொல்லிட்டு இருந்த யஷ்வந்த் தேஷ்முக் எக்ஸிட் போல் ரிலீஸ் பண்ணல. நாங்க வெரி கிளியரா பிரசாந்த் கிஷோருக்கு ஒரு சீட் கூட ஜெயிக்க மாட்டார். அதே சமயத்துல பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி 157 சீட்டுக்கு மேல ஜெயிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அது 205 வரைக்கும் போகலாம்னு சொன்னோம். 202 வந்து யஷ்வந்த் தேஷ்முக் பீகார் எலெக்ஷன் ப்ரெடிக்ட் பண்ணல. அவர் ஒரு முன்னோடி எங்களுக்கெல்லாம் செஃபாலஜில. ஆனா இன்றைக்கு அவருடைய பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வச்சு நான் சொல்றேன், இதுதான் சி ஓட்டருடைய பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். அதாவது இதுல நீங்க பாத்துக்கலாம். இரண்டாவதா இப்ப பிஎம்சி எலெக்ஷன் நடந்தது. அந்த பிஎம்சி எலெக்ஷன்ல நாங்க ப்ரெடிக்ஷன் கொடுத்தோம். நான் வந்து உங்களுடைய சேனல்லயே சொன்னேன், ஒப்பீனியன் போல 123 சீட்டு கிட்ட ஜெயிப்பாங்கன்னு சொன்னேன். கடைசியில 118 சீட்டு ஜெயிச்சாங்க. ஆக்சிஸ் மை இந்தியாவும் ப்ரெடிக்ட் பண்ணாங்க. யஷ்வந்த் தேஷ்முக் களத்திலேயே இல்ல. அதாவது தேர்தல் வரை முன்னாடி வரைக்கும் அவர் ஒரு கருத்தை சொல்றாரு, எக்ஸிட் போல் வர அன்னைக்கு அவர் வந்து எந்த சேனல்லையும் ரிப்போர்ட்டே பண்றது கிடையாது. இதுதான் அவருடைய வேனிஷ் ஆயிடுறாரு. ஹரியானா எலெக்ஷனை ப்ரெடிக்ட் பண்ணாரு. ஆனா ஹரியானா எலெக்ஷன்ல 50 சீட்டுக்கு மேல காங்கிரஸ் ஜெயிக்கும், 20 சீட் தான் பிஜேபி ஜெயிக்கும் அவர் ப்ரெடிக்ட் பண்ணாரு. அதுதான் அவர் கடைசியா ப்ரெடிக்ட் பண்ண ப்ராப்பர் எலெக்ஷன். அதுலயும் தோல்வி. ஏன்னா
அவருடைய எல்லாருமே வந்து 2024 எலெக்ஷன்ல நிறைய செஃபாலஜிஸ்ட் தப்பு பண்ணோம், நிறைய அசம்ஷன்ஸ். அதுக்கப்புறம் நானே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், நான் ரீஒர்க் பண்ணிருக்கேன், என்னுடைய மெத்தடாலஜியை கம்ப்ளீட்டா ரீவிசிட் பண்ணி மாத்தி எடுத்திருக்கேன் நானு. அதுதான் மகாராஷ்டிராவா இருக்கட்டும், டெல்லியா இருக்கட்டும், பீகாரா இருக்கட்டும், ஈவன் ஜார்க்கண்டா இருக்கட்டும். ஜார்க்கண்ட்ல கூட நான் சொன்னேன் பிஜேபி கஷ்டம் தான் படுவாங்க அப்படின்னு தான் சொன்னேன். அதே போல சத்தீஸ்கர்ல நீங்க ரொம்ப ஏன்னா ஓரளவுக்கு மாற்றத்தை, அதாவது சேஞ்சிங் சோசியோ டைனமிக்ஸ்ல நீங்க வந்து இன்னைக்கு சேஞ்சிங் சோசியோ டைனமிக்ஸ்ல உங்களுக்கு வந்து ஒரே மாதிரியான போலிங் கண்டக்ட் பண்ணீங்கன்னா உங்களால கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பல ஆங்கிள் நீங்க திங்க் பண்ணி பல கேள்விகளை கேட்டு முன்னிறுத்தி செக் பண்ணி ஆடிட் பண்ணாதான் உங்களால பண்ண முடியும். இப்ப வர முக்கியமான ஒரு புள்ளிக்கு நான் வரேன். இப்ப 2019 லோக்சபா எலெக்ஷன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாங்கிய வாக்கு பர்சன்டேஜ் 19.9%. 2021 ஆமா 2021 சட்டசபை தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாங்கிய வாக்குகள் 34%. நான் வந்து பழைய தேர்தல்கள்லாம் போல, அதுக்கும் போல. 96 ஜெயலலிதா படுதோல்வி, 98 அதிமுக பாரதிய ஜனதா கட்சி அமோக வெற்றி, 1999 லோக்சபா எலெக்ஷன்ல திமுக பாஜக கூட்டணி அமோக வெற்றி, 2001 சட்டசபை தேர்தலில் அதிமுக காங்கிரஸ், தமிழ் மாநில காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சி மாபெரும் வெற்றி, திமுக பாஜக படுதோல்வி. 2009 லோக்சபா எலெக்ஷன்ல திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 28 இடங்களுக்கு மேல லோக்சபால ஜெயிச்சாங்க. 2011 சட்டசபை தேர்தல்ல திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியினுடைய அந்தஸ்தியை இழந்தாங்க. 2014 லோக்சபா எலெக்ஷன்ல மோடியா லேடியான்னு கேட்டு ஜெயலலிதா 37 சீட் ஜெயிச்சாங்க 39ல. ஆனா 2016 அசம்பிளி எலெக்ஷன்ல மயிரேழு தான் ஜெயிச்சாங்கிறத நம்ம மறக்க கூடாது. இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன்னா, சட்டமன்ற தேர்தலுக்கு வேறு மாதிரியும் லோக்சபா எலெக்ஷனுக்கு வேறு மாதிரியும் ஓட்டு போடுறதுங்கிற ஒரு பேட்டர்ன் இருக்கு. நீங்க உங்களுடைய சேனல்ல நான் ஒருத்தர் கூட சிவகங்கையில பேசினதை நான் உங்ககிட்ட போட்டு காமிச்சிருக்கேன். அந்த வீடியோல என்ன சொல்லுவாருன்னா, நான் இப்ப தாமரைக்கு போடுறேன், ஆனா சட்டசபை தேர்தல் வந்துதான் ரெட்டலை போடுவேன். நான் எதுக்கு தான் சொல்றேன் அப்படின்னா, நேற்றைக்கு வந்த அந்த கருத்து கணிப்பு ஒரு டிஷ்யூ பேப்பர் என்ன பொறுத்த மட்டும். சாரி டு யூஸ் திஸ் வேர்ட். மூட் ஆஃப் த நேஷன் கருத்து கணிப்பு ஒரு டிஷ்யூ பேப்பர்ங்கிறீங்களா? அதாவது அந்த மூட் ஆஃப் த நேஷன் உடைய லோக்சபா எலெக்ஷனை கொலேட் பண்ணி அசம்பிளி எலெக்ஷனை ப்ரெடிக்ட் பண்றதுங்கிறது ஒரு டிஷ்யூ பேப்பர். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. அப்படின்னா இந்த மூட் ஆஃப் த நேஷன்ல வந்திருக்கிற ஒரு தேசிய அளவிலான ப்ரிடிக்ஷன்ல உங்களுக்கு உடன்பாடு இருக்கு. இப்ப இந்தியாவுக்கு 332 சீட்டு கிடைக்கும் அதெல்லாம். ஆனா அதை மையப்படுத்தி நீங்க சட்டப்பேரவை தேர்தல் லோக்கல்ல ப்ரிடிக்ட் பண்றது அப்படிங்கறதுல உங்களுக்கு உடன்பாடு இல்ல சார். நான் ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன் உங்ககிட்ட. கேரளால வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 2-3 சீட்டு லோக்சபா சீட் கேரளால வந்து பிஜேபிக்கு ஜெயிக்கலாம், 1-2 சீட்டு ஜெயிக்கலாம், மித்தி இருக்கிற இடத்துல எல்லாமே வந்து காங்கிரஸ் கூட்டணி ஜெயிச்சிடும், எல்டிஎஃப் ஒரு சீட் கூட ஜெயிக்காது, 0 அப்படின்னு கொடுக்குறாங்க. அதை நான் அசம்பிளிக்கு அப்படியே கொலேட் பண்ணி 120 சீட் அசம்பிளி சீட்ல வந்து யூடிஎஃப் ஜெயிக்கும், பிஜேபி வந்து 12 சீட் ஜெயிக்கும், எல்டிஎஃப் 0 சீட் தான் ஜெயிக்கும் சொன்னா இது அபத்தமான கருத்தா இல்லையா? இதை ஏத்துப்பீங்களா ஏத்துக்க மாட்டீங்க? கேரளாக்கு இது வந்திருக்கு. ஆக்சுவலா கேரளால காங்கிரஸ் ஆட்சி அமைக்கலாம், அதற்கான சாத்தியம் இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் இடதுசாரிகள் 0ல இருப்பாங்கன்னு நீங்க எப்படி ப்ரெடிக்ட் பண்ண முடியும்? நீங்க அந்த இடத்துலதான் நீங்க வந்து, அதாவது 2 எலெக்ஷனுமே வேற வேற எலெக்ஷன். கேரளா தமிழ்நாட்டுலாம் உங்களுக்கு வந்து கேரளாவை பொறுத்த மட்டும் பார்லிமெண்ட் எலெக்ஷன்னா அங்க காங்கிரஸுக்கு தான் முன்னிலை.
அசம்பிளி எலெக்ஷன் வந்ததுன்னா காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் கடும் போட்டி. இங்க திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அந்த இந்தியா கூட்டணியை வச்சு அமைச்சு ஆன்டி மோடி ஓட்டி வாங்கினாங்கிறது உண்மை. ஆனா 2026 தேர்தல் மோடிக்கான தேர்தல் கிடையாது. இது யார் சிஎம்? ஸ்டாலினுடைய ஆட்சி தொடரணுமா, எடப்பாடியினுடைய ஆட்சி திரும்பி வரணுமா, இல்ல விஜயனுடைய தலைமையில ஆட்சி அமையணுமா, இல்ல சீமான் தலைமையில் ஆட்சியில் அமையணுமா? அப்படிங்கிற இடத்துல நீங்க லோக்சபா எலெக்ஷனுடைய கண்ணோட்டத்தில் நீங்க அசம்பிளி எலெக்ஷனை பார்க்கவே கூடாது, பார்க்கவும் முடியாது. பார்த்தால் அது அபத்தம். நீங்க சொல்ற மாதிரியே சிபாலஜி தெரிஞ்சவங்க தான் யஷ்வந்த் தேஷ்முக்கினுடைய டீம். அவங்க இங்க இருக்கக்கூடிய அதிருப்தி அலைய ஃபீல் பண்ணவே இல்லையா, கணக்குலயே எடுத்துக்கலையா? தமிழ்நாட்டுல வந்து ஒரே ஒரு நிமிஷம், தமிழ்நாட்டுல மட்டும் இப்ப அதிருப்தி அலைன்னு ஒண்ணு இருந்தால் திட்டவட்டமா டிஎம்கேக்கு எதிரான அதிருப்தி அலையாகத்தான் இருக்க வாய்ப்பு இருக்கு அதிக அளவு. அப்படிங்கிறப்போ அந்த அளவுக்கு அது டிஎம்கே ஓட்ஸ் இல்லாட்டி டிஎம்கே கூட்டணியின் ஓட்டு மைனஸ் ஆகும். பழைய 2021 24% அப்படியே கண்டினியூ ஆகுங்கிறாங்களே, அது எப்படி சாத்தியம்? என்ன விதமா கண்டக்ட் பண்ணாங்க சார்? அதாவது சி ஓட்டனுடைய மெத்தடாலஜி சொல்றேன். அவங்க ஒரு டேட்டா செட் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதாவது ஒரு டேட்டா செட்னா ஒரு ஸ்டேட்ல வந்து ஒரு 10,000 டெலிபோன் நம்பர் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த 10,000 டெலிபோன் நம்பர்ல ஐவிஆர்ல டயல் பண்ணி 2029 சட்ட பாராளுமன்ற தேர்தல் இன்று நடந்தால் உங்களுக்கு யாருடைய வாக்கு உங்களுக்கு? அடுத்தது பிரதம மந்திரி கேண்டிடேட் யார் வந்து மோடியா, ராகுல் காந்தியா, வேறு எவரானா? இந்த மாதிரியான கேள்விகள் தான் தொடர்ந்து அவங்க வைக்கப்படக்கூடிய கேள்வி. செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் எல்லாமே பாராளுமன்ற தேர்தல் நோக்கி தான் வைப்பாங்க, சட்டமன்ற தேர்தல் நோக்கி வைக்க மாட்டாங்க. இல்ல, பாராளுமன்ற தேர்தல் வைக்கிறாங்க ஒண்ணு. ரெண்டாவது அந்த நம்பர்ஸ் இருக்குல்ல, இப்ப 10,000 பேர் ரெஸ்பாண்டன்ஸ்ல, அந்த 10,000 அதே நம்பருக்கு தான் திரும்ப திரும்ப டயல் பண்ணுவாங்களா? அதே டயலர் தான் பண்ணுவாங்க. அதே டயலர் தான் பண்றாங்க. அதுதான் அதே ரிசல்ட் தானே வரும். அப்படின்னா அதே ரிசல்ட் தானே வரும். இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இல்ல, நீங்க இந்த ஐவிஆர் அப்படின்னு சொன்னீங்க. ஐவிஆர்னா என்ன? நம்ம நேயர்களுக்கு தெரியணும், அதுக்காக சொல்றேன். இன்டராக்டிவ் வாய்ஸ் ரெஸ்பான்ஸ்ங்கிறது, அதாவது இது வந்து நம்ம கூட யூஸ் பண்ணலாம்னு சொல்ல வரல, சில இடங்கள்ல நம்மளும் யூஸ் பண்றோம். நாளை பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றால் உங்கள் வாக்கு இந்தியா கூட்டணி என்றால் எண் 1 அழுத்தவும், தேசிய ஜனநாயக கூட்டணி என்றால் எண் 2 அழுத்தவும், தமிழக வெற்றி கழகம் என்றால் 3 அழுத்தவும், நாம் தமிழர் கட்சி என்றால் 4 அழுத்தவும், மற்றவர்கள் என்றால் 5 அழுத்தவும். ஓகே, இப்போ விஜய பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 15% விஜய்க்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது அதர்ஸ் 22%, அதுல 15% விஜய்க்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படின்னா மீதி இருக்கிற 7ல ஒரு 4-5 சீமானுக்கு இருக்கும், மற்றவை எல்லாம் 3% ஏதோ அப்படி நம்ம கணக்கு வரலாம். அதை விட்டுலாம். விஜய்க்கு 15% அப்படிங்கிறது ஓரளவு அக்செப்டபிளா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு குத்துமதிப்பா நான் மைண்ட்ல வச்சுட்டு இருக்க அந்த ஃபிகரோட அதுவும் டேலி ஆகும். இப்ப என்னன்னா, இந்த விஜய்க்கு வரக்கூடிய 15% எங்க இருந்து வருதுன்னு இருக்குல்ல, இவங்க சொல்லியிருக்க கணக்குப்படி பார்த்தா இப்ப டிஎம்கே சைட்ல இருந்து விஜய்க்கு 1% கூட வரலைங்கிற மாதிரில இருக்கு. இப்ப விஜய்க்கு கிடைக்கிற 15%ல ஒரு ஓட்டு கூட டிஎம்கேக்கு இல்ல, அதே பழைய ஓட்டு அப்படியே ரிப்பீட் ஆகுது. அப்படின்னா விஜய்க்கு வர்ற பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் எல்லாமே என்டிஏ சைட்ல இருந்து தான் வருதுங்கிற மாதிரியான ஒரு தோற்றம். நீங்க இன்டெப்தா இந்த சர்வே அனலைஸ் பண்ணீங்கன்னா அப்படித்தான் நமக்கு கிடைக்குது. அது உண்மையா? அப்படி இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஏனென்றால் நம்ம பார்த்தது, அதாவது ஏன் இருக்க முடியாதுன்னு நான் சொல்றேன். அதாவது நம்ம தொடர்ந்து சொல்லக்கூடியது என்னன்னா, யாருடைய வாக்குகளை அவர் பெறுகிறார், அவர்கள் பெறுகிற விஜய் பெறுகிறார்னா, விஜய் பெறுகின்ற பெரும்பாலான வாக்குகள் பட்டியலின வாக்குகள், கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்த வாக்குகள், மகளிர் வாக்குகள், இது அனைத்துமே அண்ட் பிரிடாமினன்ட்லி அர்பன் வாக்குகள். அர்பன்ல யார் ஸ்ட்ராங்? என்னைக்கு அதிமுக வந்து சென்னையை ஸ்வீப் பண்ணிருக்காங்க. அர்பன்ல எப்போது டிஎம்கே ஸ்ட்ராங், ரூரல்ல ஏடிஎம்கே ஸ்ட்ராங். அவ்வளவுதான். இப்ப ரூரல்ல நம்ம சார், நான் வந்துட்டு உங்ககிட்ட
உங்களுடைய சேனல்ல, நம்மளுடைய சேனல்ல நம்ம வந்து தொடர்ந்து வடக்கு தமிழகமா இருக்கட்டும், தென் தமிழகமா இருக்கட்டும், இப்ப அடுத்த வாரத்துல குங்குலா பண்ணுவோம். வீடியோ எவிடன்ஸோட நம்ம காமிக்கிறோம். மக்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு, மக்கள் என்ன சொல்றாங்க, யாருக்கு வாக்களிக்க போறாங்கன்னு கேட்டுட்டு நம்ம வந்து அதை வந்து வீடியோல எடுத்து சொல்றோம். அதாவது ரேண்டமா போய் கேட்கிறோம் மக்கள் கிட்ட. போய் செட் பண்ணி வைக்கிறதா கிடையாது. போய் ரேண்டமா போய் கேட்கிறோம். யார் வேணா வரலாம் நம்ம கூட. அப்படி இருக்கும்போது நகர்ப்புறங்கள்ல உங்களுக்கு வந்து தாவேகாக்கு ஆதரவு இருக்கு. அந்த ஆதரவு எங்க அப்ப யாருக்கிட்ட இருந்து வருது? இந்த ஆதரவு யாரோட ஓட்டு எங்க இருந்து போகுது? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகள் தான். நேற்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களித்தவர்கள் தான் இன்றைக்கு தாவேகாக்கு போறாங்க. இதை தொடர்ந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இல்ல ஒரு முக்கியமான விஷயம் ஜேவிசி, இப்போ ஜெனரலா நீங்களும் சொல்றீங்க, ஏன் நானுமே சொல்லியிருக்கேன். என்னன்னா கிறிஸ்டியன்ஸ்ல பெருவாரியா வந்து விஜய்க்கு வாக்களிப்பாங்க அப்படின்னு. முஸ்லிம்ஸை பொறுத்தளவுல முஸ்லிம் ஆண்கள் திமுகவுக்கும் முஸ்லிம் பெண்கள், குறிப்பா 18 இருந்து 40 வயசுக்கு உட்பட்ட பெண்கள் விஜய்க்கு வாக்களிக்க வாய்ப்பு உண்டு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனால் கிறிஸ்டியன்ஸ் பொதுவா சர்ச்சு மூலமாக வழி நடத்தப்படுகிறவர். கடந்த ஒரு 20-25 ஆண்டுகளாக யாருக்கு கிறிஸ்தவர்கள் வாக்களிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சர்ச்சு ஓரளவு டிசைட் பண்ணுகிறது. சர்ச்சில் வச்சே முடிவு செய்யறாங்க. அப்படிங்கிறப்போ ஒரு சர்ச்சினால வழிநடத்தப்படுகிற கிறிஸ்தவர்கள் இல்லாட்டி அந்த கிறிஸ்தவ வாக்குகள் விஜய்க்கு போய் சேருமா? என்னன்னா விஜய்க்கு பெருமளவு வாக்குகள் பிரிஞ்சு விஜய்க்கு பெருமளவு போயிட்டா, அதனால டிஎம்கே தோற்று புட்டால் பிஜேபி இருக்கிற கூட்டணி ஆட்சிக்கு வந்து விடும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் கிறிஸ்டியன்ஸுக்குள்ள இருக்கும்ல. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்க கிறிஸ்தவர்கள் பெரும்பாலும் படித்த கிறிஸ்தவர்கள். நீங்க சவுத்ல எல்லாம் போனீங்கன்னா எல்லா கிறிஸ்டியன்ஸும் வெல் எஜுகேட்டட். இந்தியாவிலேயே படித்தவர்கள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய சிட்டி அப்படின்னா ஒரு டைப்ல நம்பர் 1 சிட்டி நாகர்கோயில், நம்பர் 2 சிட்டி ஸ்ரீரங்கம் அப்படி இருந்தது. அப்படிங்கிறப்போ இது எப்படி கிறிஸ்டியன்ஸ் பெருவாரியா விஜய்க்கு போடுவாங்கன்னு எதை வச்சு நம்புறீங்க? அதாவது இப்ப ஸ்பிக் மீடியா எடுக்கப்பட்ட சர்வே நியூஸ் 7 தொலைக்காட்சியில தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. நானும் அதுக்கு வந்து என்னோட அனாலிசிஸ் கொடுத்து நீங்க பிரசன்ட் பண்ணிருக்கீங்க. பண்ணிருக்கேன். அதாவது தொடர்ந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் தான் கிறிஸ்துவர்கள் அதிகமா இருக்கக்கூடிய மாவட்டம். தூத்துக்குடி மாவட்டம் கிறிஸ்துவர்கள் அதிகமா இருக்கக்கூடிய மாவட்டம். திருநெல்வேலி மாவட்டம் கிறிஸ்துவர்கள் அதிகமா இருக்கக்கூடிய மாவட்டம். சென்னையில பெருவாரியா கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. ஒரு பேட்டர்ன் வருது. கன்னியாகுமரியில டிவிகேக்கு ஆதரவு அதிகமா இல்ல, திருநெல்வேலியில ஆதரவு அவ்வளவா இல்ல, தூத்துக்குடியில அதிகமா இருக்கு, சென்னையில அதிகமா இருக்கு. அப்படிங்கிற பொழுது இன்னும் கொஞ்சம் ட்ரில் டவுன் பண்ணுங்க. கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்கள் பெரும்பாலான கிறிஸ்துவர்கள் சிஎஸ்ஐ ஆர் ஆர்சி கிறிஸ்டியன்ஸ், நாடார் கிறிஸ்டியன்ஸ், படித்தவர்கள். திருநெல்வேலியில பெரும்பாலுமா இருக்கிறவங்க சிஎஸ்ஐ நாடார் கிறிஸ்டியன்ஸ். தூத்துக்குடியில இருக்காங்க. அதே சமயத்துல தூத்துக்குடியில பிஷர்மென் கிறிஸ்டியன்ஸும் அதிகம் இருக்காங்க, பட்டியலின கிறிஸ்டியன்ஸும் இருக்காங்க. சென்னையில பட்டியலின கிறிஸ்டியன்ஸ் அதிகமா இருக்காங்க. சோ இப்போ இன்னொரு ஸ்டெப் போய் கிறிஸ்துவ வாக்குகளே இரண்டா பிளவுபடுது. அதாவது இப்ப சிஎஸ்ஐ கிறிஸ்டியனோ, இப்ப சர்ச் ஆர் புராட்டஸ்டன்ட் அண்ட் ஆர்சிஸ் பாதிரியார்கள் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டு முடிவு எடுக்கக்கூடியவர்கள். பட்டியலின கிறிஸ்டியன்ஸ் பெரும்பாலும் அவர்களா சுயமா முடிவு எடுக்கக்கூடியவர்கள். பைண்டிங் கிடையாது உங்களுக்கு அவ்வளவா. அவங்க சர்ச்சுக்கு போவாங்க, ஆனா அது பைண்டிங் கிடையாது. திருநெல்வேலியோ கன்னியாகுமரி நீங்க சொன்ன அதே அடுத்தது வரேன். படிச்சவங்க அதிகமா இருக்கக்கூடியவர்கள். இப்ப நீங்க திருநெல்வேலி கன்னியாகுமரியில பாத்தீங்கன்னா முக்கால்வாசி கிறிஸ்துவர்கள் ஆசிரியர்களா இருப்பாங்க, டாக்டர்களா இருப்பாங்க, நிறைய கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸா இருப்பாங்க, எல்லாருமே நல்லா படிச்சவங்களா இருப்பாங்க, ஆங்கிலம் நல்ல சரளமா பேசக்கூடியவர்களா இருப்பாங்க. அதாவது இன்றைக்கு கன்னியாகுமரி திருநெல்வேலியில விஜய்க்கு வாங்குற சப்போர்ட்டை விட தூத்துக்குடி
சென்னையில விஜய்க்கு சப்போர்ட் அதிகமா இருக்கு. காரணம் இதுதான். சார், தமிழகத்தை பொறுத்த மட்டும் 2026 எலெக்ஷன்ல கிறிஸ்துவ வாக்குகளே இரண்டா பிளவுபடுது. ஒன்று சிஎஸ்ஐ மற்றும் ஆர்சி கிறிஸ்டியன்ஸ், இவங்க சர்ச் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறாங்களோ அதை கேட்டுக்கிட்டு காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிக்கிறாங்க. அதுதான் கன்னியாகுமரி திருநெல்வேலியில பாக்குறோம். அதே சமயத்துல தலித் கிறிஸ்டியன்ஸ் இவர்கள் தாவேகா பக்கம் மூவாராங்க. பிளஸ் ஃபிஷர்மேன் கிறிஸ்டியன்ஸ் தாவேகா பக்கம் மூவாராங்க. இவங்க சர்ச்சு கிட்ட இருந்து ஆர்டருக்காக வெயிட் பண்ணல, அவர்களுடைய விருப்பப்படி அவங்க ஓட்டு போடுறாங்க. இதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ கிறிஸ்டியன்ஸ். இப்போ இதை தாண்டி இந்த அல்லேலூயா இப்படி இன்னும் பல செக்ட் இருக்கு, பல ஃபெய்த் இருக்கு இந்த கிறிஸ்டியனுக்குள்ள. அவங்களும் அதர் தான் ஆர்சி அந்த கேட்டகரியில வருவாங்க. இப்போ அவங்களோடது எப்படி? அவங்களோடது எங்கெங்கெல்லாம் பாதிரியார் சொல்றத கேட்டு நடக்கிறாங்களோ அங்கெல்லாம் அவங்க திமுக காங்கிரஸ் பக்கம் போவாங்க. மற்றவர்கள் வெறும் நான் சர்ச்சுக்கு போயிட்டு வரேன் அவ்வளவுதான், அதுக்கு மேல எனக்கு ஒண்ணும் கிடையாது. அதுல பெரும்பாலான பட்டியலினத்தை சேர்ந்தவங்க அவங்க வேற மாதிரி திங்க் பண்ணி தாவேகா பக்கம் போறாங்க. இது தவிர ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். 45% ஏன் பாசிபிலிட்டி இல்லைன்னு இன்றைக்கு கூட மாணிக்கம் தாக்கூர் என்ன சொல்றாருன்னா, மதுரை வடக்கு தொகுதியை நாங்க கேட்டு வாங்குவோம், அது எங்கள் உரிமை. வடக்கு தொகுதியில் காங்கிரஸ் கட்சி கோரும், அதுல எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் வடக்கு தொகுதியை கேட்டு பெற வேண்டும் என்பதற்காக நான் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கார்கே அவர்களிடம் சந்தித்து பேசினேன். மாணிக்கம் தாக்கூர் தொடர்ந்து காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் இடையே ஒரு சைலண்ட் கோல்டு வார், கூட்டணி ஒன்னும் ஜெல் ஆகல. அதே சமயத்துல அமமுக கூட்டணிக்குள்ள வந்திருக்கு, பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணிக்குள்ள வந்து ஓகே ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகள் இருக்கு. நான் வந்துட்டு கிளியர் கட்டா சொல்றேன் சார், நீங்க அதிருப்தி வாக்குகள்ல, அதாவது டிஎம்கேக்கு எதிரான அதிருப்தி வாக்குகள் அத்தனையுமே ஏடிஎம்கேக்கு போகாது, அதுல ஒரு போர்ஷனை விஜய் எடுக்கிற, அதை ஒப்புக்கொள்றேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, இந்த டிஎம்கேக்கு எதிரான அதிருப்தி வாக்குகள்ல உத்தேசமா எவ்வளவு பெர்சன்டேஜ் விஜய் எடுப்பார், எவ்வளவு பெர்சன்டேஜ் என்டிஏவுக்கு போகும் நினைக்கிறேன் சார்? அதாவது இந்த கேள்விக்கு நான் பதில் சொன்னா முதல்ல வந்து நான் சொல்லக்கூடியது என்னன்னா, இப்ப விஜய்க்கு வாக்குற வாக்குகள் 20,000 வாக்குகள் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல 12,000 வாக்குகள் கிட்ட 10,000 இருந்து 12,000 வாக்குகள் வந்து திமுகவுக்கு போக வேண்டிய வாக்குகள் தான் அவர்கிட்ட போகும். அதிமுகவுக்கு வர வேண்டிய வாக்குகள் ஒரு 5,000 to 6,000 அவர் எடுப்பாரு. பாக்கி இருக்கிறது சீமான் கிட்ட இருந்து அவர் எடுப்பாரு. இப்படித்தான் அவர் ஸ்பிளிட் பண்ண போறாங்க. அதாவது திமுகவுக்கு எதிர்த்தாப்புல ஒரு 12% வாக்குகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதிருப்தி வாக்குகள். அந்த 12ல 9% ஓகே விஜய்க்கு ப்ராபபிலி போகுது. ஆனா 3-4% அதிமுகவுக்கு வருது. அந்த 3-4% அதிமுகவுக்கு வருதுதான் ஏன்னா ஃபார் அதிமுக டு பீட் டிஎம்கேன்ற நான். அது தவிர உங்களுக்கு அமமுகவோட வாக்குகள் வருது. ஓகே, அது தவிர காங்கிரஸ், தாவேகா, திமுக இந்த ட்ரையாங்கிள் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரையாங்கிள். காங்கிரசினுடைய வாக்காளர்கள் அனைவருமே, அதாவது இன்னொரு பேசுறேன் மாணிக்கம் தாக்கூர், ஓகே நீங்க சொல்றீங்கல்ல உங்க தளபதி எம்எல்ஏ சொல்லிட்டாரு எங்களுக்கு 3000 வாக்குகள் தான் இருக்கு, ஓகே. ஆனா அந்த 3000 வாக்குகள் வரலன்னா துரைமுருகன் உங்க கட்சி என்ன பொதுச் செயலாளர் தோத்துருப்பாரு? கேட்கிற கேள்வி கரெக்டான கேள்வி. நீங்க சொல்றதை நாங்க ஒத்துக்கிறோம், 3000 வாக்குகள் தான் இருக்குன்னே வச்சுக்கோங்க தொகுதிக்கு. அந்த 3000 வாக்குகள் இல்லன்னா உங்களுக்கு உங்களோட பொதுச் செயலாளரே தோத்துருப்பாரு. இப்ப நான் வந்து காங்கிரஸ் திமுகவை விட்டுட்டு தாவேகா பக்கம் போயிடும் நான் சொல்ல வரல. ஆனா இவ்வளவு தூரம் ஃபிரிக்ஷன் ஆகும் பொழுது அந்த கூட்டணி, நீங்க ஒரு நிமிஷம் யோசிங்க சார். 1980ல திமுக காங்கிரஸ் கூட்டணி 2 பேரும் சமமா நின்னாங்க.
திமுகவினுடைய குறிக்கோள் என்னவா இருந்தது? காங்கிரஸை விட நம்ம அதிக சீட் ஜெயிக்கணும்னு. காங்கிரசினுடைய குறிக்கோள் என்னவா இருந்தது? திமுக விட நம்ம அதிகமா வாங்கணும்னு. என்ன ஆச்சு கடைசியில? படுதோல்வி. அதிமுக ஜெயிச்சாங்க, எம்ஜிஆர் ஜெயிச்சாங்க. 2011 மேல் மாடியில ரெய்டு, கீழே கீழே நெகோசியேஷன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல டயாலோமாவை அவங்ககிட்ட சிபிஐ விசாரணை மிரட்டிட்டு இருந்தாங்க. கீழே தொகுதி உடன்படிக்கை பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த சொல்றேன். முன்னாள் காங்கிரஸ் எம்எல்ஏ ஒருவர், நல்லா படித்தவர், மெத்த படித்தவர், அவர் என்கிட்ட இன்னைக்கு ஒரு கருத்தை ஷேர் பண்ணார். என்ன அப்படின்னா, சார் எப்பெல்லாம் காங்கிரஸுக்கு டிஎம்கேக்கு இடையில பெரிய அளவுல ஒரு ஃப்ரிக்ஷன் ஏற்படுதோ, உரசல் ஏற்படுதோ, அப்பெல்லாம் இவங்க சேர்ந்து நின்னாலும் ரொம்ப மோசமான முறையில தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 11 நல்ல உதாரணம் அப்படின்னாரு. இப்ப நீங்களும் அதையே சொல்றீங்க. அதேதான் சொல்றேன். அடுத்தது சொல்ல வரேன். இன்னைக்கு காங்கிரஸும் திமுகவும் நடு ரோட்ல சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கிறது கிளியர் கட்டா தெரியுது. இந்த பக்கம் கூட்டணி கிளியர் கட்டா செட் ஆயிடுச்சு. இங்க என்டிஏல ஏற்கனவே முரண்பட்டு இருந்தவர்கள் உடன்பட்டு உள்ளே வருகிறார்கள். எஸ் எஸ். ஆனால் இந்திய கூட்டணியில உடன்பட்டு இருக்கிறவர்கள் முரண்பட்டு மோதி கொண்டிருக்கிறார்கள். சார், அரசியல்ல இன்னைக்குமே பீக்கிங் அட் த ரைட் டைம் ஒன்று இருக்கு. இதுதான் நான் எக்ஸ்லியே பதிவு பண்ணியிருந்தேன். பீக்கிங் அட் த ரைட் டைம். அதாவது காங்கிரஸ் திமுக கூட்டணி 2017 இருந்து கடந்த 9 வருடங்களாக மிகவும் சிறப்பாக செயல்பட்டு கடைசி நிமிடத்துல புட்டுச்சு. பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக, பாமக, அமமுக இவர்களுக்குள்ள இருந்த அனைத்து முரண்பாடுகளையும் ஒவ்வொன்னா கிளியர் பண்ணி இப்போ ஒரு யுனைடெட் ஃப்ரண்டா வந்து நிக்கிறாங்க. ஓபிஎஸ் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு, சார் என்ன சேர்த்துக்குங்கன்னு. அது அவரு சேர்த்துக்கிறாங்களா இல்லையா, அவர் வேல்யூ இருக்கா இல்லையா, அதுக்கெல்லாமே போகல. கரெக்ட். ஒரு இடத்துக்கு வந்துட்டார்ல. ஆமா, டிஎம்கேக்கு எதிரான அதிருப்தி வாக்குகள்ல எவ்வளவு சதவீதம் விஜய்க்கு போகும், எவ்வளவு சதவீதம் என்டிஏவுக்கு வருங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதை இவ்விதமாக புரிந்து கொள்ளலாமா? ஏன்னா தொடர்ந்து அர்பன்ல விஜய்க்கு ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அதே நேரத்துல ரூரல் சைடு, கிராமப்புறங்கள்ல விஜய்க்கு ட்ரேசஸே இல்லைங்கிறது நமக்கு தெரிகிறது. அப்படின்னா அர்பன்ல உருவாகக்கூடிய திமுகவுக்கு எதிரான வாக்குகள் விஜய்க்கும், கிராம பகுதிகளில் ஏற்படக்கூடிய டிஎம்கேக்கு எதிரான அதிருப்தி வாக்குகள் அதிமுக கூட்டணிக்கு போகும்னு ஒரு பொதுவா புரிஞ்சுக்கலாமா? 100% நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. ஆனா இதுலயும் மாறுதல் இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். எப்படி மாற்றம் இருக்கலாம்னா, அர்பன்லயும் சிட்டிலயுமே அதிமுக தான் ஜெயிக்க போகுதுன்னு ஒரு தோற்றம் மக்களுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. எதுக்கு ஜெயிக்கலாம் போட்டுட்டு அதிமுக போட்டு அந்த ஜெயிக்கிற கட்சிங்கிற பிம்பம் வந்துட்டா பல கெமிஸ்ட்ரி மாறுங்கிறீங்க. மாறும் பல விஷயங்கள். ஓகே ஓகே. நியூஸ் 7ல கொடுத்துட்டு இருக்கீங்களே ஸ்பெக் மீடியா, அதுல ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு குறிப்பிடப்பட்டிருந்தேன். நான் அந்த டாக்குமெண்ட் ஃபுல்லா படிச்சு பார்த்தேன். அதுல என்னன்னா, தாவேகாவுக்கு எந்தெந்த கட்சியில இருந்து எவ்வளவு % ஓட்டு போகுது அப்படிங்கிறது. ஆக்சுவலா அதுதான் ரொம்ப முக்கியம். அதுல பாத்தீங்கன்னா டோட்டலா பார்த்தா டிஸ்ட்ரிக்ட் வாரியா இருந்தது. அந்த டோட்டலா பாத்தீங்கன்னா தமிழக அளவுல அரௌண்ட் 12% ஓட்ஸ் டிஎம்கே டேந்து போகுது, 17% ஓட்ஸ் சீமான் டேந்து விஜய்க்கு போகுது. அதே நேரத்துல என்டிஏல இருந்து, அதாவது ஏடிஎம்கே பிளஸ் பிஜேபி இடம் இருந்து ஓவராலா 5 to 6% தான் போகுது. ஆனால் இந்த தி மூட் ஆஃப் த நேஷன் சர்வே என்ன சொல்லுகிறது அப்படின்னா, விஜய்க்கு போகக்கூடிய வாக்குகளால டிஎம்கே கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் இல்லை, சகல பாதிப்புக்கும் என்டிஏவே ஆளாகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சித்திரம் உருவாக்கப்பட்டிருக்கு. பட் ஆக்சுவலா இந்த பொய்யான பிம்பத்தை உடைக்கிற மாதிரி பல்வேறு காரணங்களை சொல்லி ஒரு பிரமாதமான அந்த ரீசனிங்கோட ரொம்ப நல்லா சொல்லியிருக்கீங்க. நம்ம பல கேள்விகளை லாஜிக்கா எழுப்புறோம்.
கட்சி சார்ந்தே எழுப்பல, லாஜிக்கா எழுப்போம். இந்த லாஜிக்கு ஏற்றபடி அனுசரணையான பதில் கிடைத்தால் நாமும் ஏற்றுக்கொள்ள தயார் தான். ஆனா அந்த மாதிரியான பதில் எதுவும் இந்த சர்வேல இல்ல. அப்புறம் இன்னொரு விஷயத்துக்காக உங்களை பாராட்டியாக வேண்டும் ஜேவிசி. அஜித் பவார் பற்றிய காணொளியில் அவருக்கு பிறகு அவரிடத்தில் அவரது மனைவி வருவார் என்று கூறியிருந்தீர்கள். அது அப்படியே நடந்திருக்கிறது. அஜித் பவார் இல்லாத நிலையில் யார் தலைமை ஏற்பார்? அவருடைய மனைவி எடுத்துப்பாங்க. ஓவர் பீரியட் ஆஃப் டைம் ஒரு பையன் பார்த்து பவார் வருவார். மராட்டியத்தின் துணை முதல்வராக அஜித் பவாரின் மனைவி சுனேத்ரா பவார் இன்று மாலை பதவியேற்க உள்ளார். இந்த விஷயத்திலும் நீங்கள் சரியாக பிரிடிக்ட் பண்ணி இருக்கிறீர்கள். வாழ்த்துகள் ஜேவிசி. சோ வந்திருந்து நிறைய கருத்துக்களை உரைத்த ஜேவிசி உங்களுக்கு நன்றி. நன்றி சார், வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.